இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஈசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த உவமை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே ஒரு தகப்பனை குறித்து 2 பிள்ளைகள் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். அதுல இளைய குமாரன் தன் இஷ்டப்படியே சொத்தை எல்லாவற்றையும் பிரித்து வாங்கி கொண்டு விட்டு தூரமாய் போகிறான், சோரம் போய் விடுகிறான், எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். பின்பு பன்றி தின்கிற தவிடு கூட அவன் கிடைக்காத நிலைமை வரும்பொழுது தான் புத்தி தெளிகிறது. தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். தகப்பன் வீட்டில் எவ்வளவோ ஆசீர்வாதம் உண்டு, வேலை செய்கிற வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நேர்த்தியான ஆகாரம் உண்டு, நானும் பன்றி தின்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி திரும்பி எழுந்து தகப்பட்ட போகிறான். அவன் வரும்பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பரிதாபமான ஒரு நிலைமை, பன்றிகளோடு வாழ்கிற நிலைமை. அவன் ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவன் தலை எப்படி இருக்கும், அவன் குளித்து எத்தனையோ நாட்கள் இருக்கும், அவனுடைய உருவமே மாறி போயிருக்கும். ஆனால் தகப்பன் அந்த மகனை தூரத்திலே பார்க்கிறான், ஓடி போகிறான், மனதுருகி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்துக் கொள்கிறான். இதுதான் தகப்பனின் அன்பு. ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி உலகம் எங்கும் கொண்டாடலாம். அநேக பிள்ளைகள் ஐ லவ் யூ டேடின்னு சொல்லி கூட அன்பை வெளிப்படுத்தலாம். இட்ஸ் ஓகே. ஆனால் ஆக்ஷன்ல இருக்கணும் உண்மையான அன்பு. இன்னைக்குள்ள பிள்ளைகள் தகப்பனை எப்படி நேசிக்கிறாங்க, தகப்பனுடைய போதகத்தை தள்ளாம கேட்கிறாங்களா? ரொம்ப ரேர் தான். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. நீங்க தகப்பன் பிள்ளைகளை சிக்ஷிக்க முடியுதா, அல்லது சில தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்களா? பல கேள்விகள் தொடரும். நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தகப்பனை பாருங்க. அந்த இளைய மகன் சொத்தை பிரிச்சு கேட்கும்போது வேண்டாப்பாங்கும்போது, இப்போலாம் நீ சின்ன பையப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணா எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லும்போது இல்லை, பிடிவாதம் பண்ணுகிறான், கீழ்ப்படியவில்லை. ஆனால் 2 பிள்ளைகளுக்குமே பிரித்து கொடுத்து விடுகிறான். எல்லாவற்றையும் அழித்து திரும்ப வரும்பொழுது கூட அந்த தகப்பன் நீ தான் எல்லாம் கொடுத்து நினைப்பா, நீ எதுக்குப்பா வாரன்னு துரத்தி விடவில்லை. மூத்த மகன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. தகப்பனோ எல்லாவற்றையும் மீண்டுமாய் கொடுக்கிறான். தகப்பட்ட என்ன இருந்திருக்கிறோம், 2 பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்த ஆனாலும் திரும்பவும் மோதிரம் போடுகிறான், நல்ல வஸ்திரம் குளிப்பாட்டி அவனை நல்லா இது பண்ணி நல்ல ஆகாரத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம் அங்கு நடக்கிறது. இதான் தகப்பனின் அன்பு. சொல்லுகிறான், என் மகன் மரித்தான், மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறான், தொலைஞ்சு போயிட்டான், காணாம போயிட்டான், திருப்பி வந்திருக்கிறான், சந்தோஷப்படாண்டமா என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பு குத்தி காமிக்கல, சுட்டி காமிக்கல, அப்படி பண்ணோம் தானே? நோ, இந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறான். வேதம் சொல்கிறார். அந்த அன்பு அப்படியே குமாரனுக்குள் வருகிறது. தன்னை பலியாய் கொடுக்கிறார் நமக்காக கல்வாரி சிலுவையில. ஆனா அந்த குமாரனின் அன்பு நமக்குள்ள வந்திருக்குதா? யோசித்து பார்ப்போமே. ஒரு அருமையான 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பிறந்த நாள். அவங்க அப்பா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மனுஷன். அவனுக்கு அம்மா கிடையாது, சிக்காயி திடீர்னு இறந்துட்டாங்க. இந்த பையனை குறைவின்றி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த தகப்பன் தான் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. டெய்லி கஷ்டப்பட்டு அந்த வெயிலையும் மழையிலையும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் கிடைக்கிற பணம், வீட்டில் சாப்பாடு. பிறந்த நாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை அந்த தகப்பனுக்கு உள்ளத்துல. இந்த மகன் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது எந்த அளவு மெச்சூரிட்டி இருக்கும் நமக்கு தெரியும். அவன் பிடிவாதமா எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும்ப்பா, புது ட்ரெஸ் பர்த்டேக்கு முன்னாலே வேணும்னு சொல்லிட்டு சரிப்பா நான் வாங்கி தரேன் டாப்ல. நாளைக்கு பிறந்த நாள். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு போறான், டேடி மறந்துடாதங்க, கண்டிப்பா எனக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ்ஸோட தான் நீங்க வரணும் சாயங்காலம். கண்டிப்பா நான் சாயங்காலம் வரேன். எப்பவுமே சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துருவாரு. ஏன்னா அந்த பையனை பார்க்கணுமே. ஆனா வந்திருக்கும் போது அன்னைக்கு அந்த டைம் ஆச்சு, தகப்பன் வரல. வீட்டு வாசல் நின்று பார்க்கறான், வரல. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, திருப்பி வரல. அந்த தெரு ஓரத்துக்கு வந்துட்டான், திருப்பியும் வரல. ரோட்டு ஓரத்துக்கு வந்துட்டான். டென்ஷன் ஆகுது, இந்த டேடினை ஏமாத்திட்டாங்க, எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வராமனைக்கு எங்கோ போயிட்டாங்க, என்ன செஞ்சு சொல்லிட்டு கோபத்துல அவன் முகலாம் பயங்கர டென்ஷன்ல இருக்குது. அப்ப என்ன செய்யறது தெரியல, அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். ஒரு அங்கிள் அந்த வழியா வராங்க. ஏடா நீங்க இங்க நிக்கிறா,
எங்க டேடிக்காச்சும் காத்துட்டு இருக்கிறேன். எங்க டேடி வந்து ட்ரெஸ் எடுத்தாரு, நாங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க வரல, டைம்க்கு வந்திருக்காண்டா, நான் எவ்வளவு நேரம் இந்த ரோட்ல நின்றுட்டு இருக்குது, அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படி இப்படி ரொம்ப அப்படியே கொட்டுறான். மனதுல இருந்து எல்லா காரியத்தையும் கொட்டி பேசுறான். அந்த ஆங்கில அவனை தட்டி கொடுத்துட்டு, தம்பி கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, உங்க டேடியை பற்றி உனக்கு தெரியல, அவருக்கு நான் பார்த்தேன், வர வழியில் தான் பார்த்தேன், என்னென்ன இப்பதான் வர்றாரு, என்னாச்சுன்னா காலையில இருந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி கிடைச்ச பணத்துல அவனுக்கு ஒரு பேண்ட் எடுத்துட்டாரு. சட்டை எடுக்க காசு இல்ல, எப்படி எடுக்கன்னா வண்டியும் ஓடல. என்ன பண்ணுனா தன்னுடைய பிளட்டை கொடுத்து அதுல கிடைக்கிற காசை வச்சுட்டு இப்ப நான் என் பையனுக்கு ஒரு சட்டை எடுக்க போறேன்னு இப்ப போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீ வீட்டுல போயிருமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த பையன் உள்ளம் உடையுது. எங்க அப்பா எனக்காச்சு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வந்த உடனே அவன் கோபம்லாம் மறைஞ்சிடுச்சுது. அப்பா அந்த ஓடி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது, ட்ரெஸ் ஒரு பக்கம் வாங்கி வச்சுட்டு அப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். கொடுத்துட்டு சாரிடா லேட் ஆயிடுச்சுப்பா, இல்லை டேடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த சட்டையை எடுத்து காமிச்சானா. டேடி இந்த பேண்ட் நீங்க உழைச்சதுனால இந்த சட்டை உங்க ரத்தத்தினால வந்திருக்குது, இது சட்டை இல்லை உங்க பிளட்டு. அந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன் டேடி, இனி ஃபியூச்சர்ல நான் அப்படி பிடிவாதம் படிக்க மாட்டேன், எதனாலும் நான் சமாளிச்சுக்குவேன், இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்கன்றதும் அந்த தகப்பனுடைய கண்களும் கண்ணீர் வருது. இல்ல மகனே இதுல என்ன இருக்குது, இன்னைக்கு ட்ரெஸ் உனக்கு வாங்கி கொடுத்தாலும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடலாம், தைரியமாயிரு சொல்லி தட்டி கொடுத்தாராம். தகப்பனின் அன்பு யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெத்த பிள்ளைகள் பெத்தவங்களை இன்னைக்கு அநாத இல்லத்துல கொண்டு விட்டுறது. கேட்டா வசதி நிறைய இருக்குது, அங்க பணம் கட்டியிருந்தேன், நல்லா பாத்துக்குவாங்க, ஏசி ரூம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஈஸியா பேசிட்டு தூக்கி போட்டு போயிருந்தாங்க. தோல்ல சுமந்ததெல்லாம் மறந்துடுதாங்க. கடைசி நாட்கள், அறிவு பெறுகிறோம், அன்பு குறைஞ்சு போயிடும். அதை தான் பார்க்குறோம். இன்னைக்கு நாம ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். பிள்ளைகளா இருந்தா நீங்க உங்க பெற்றோரை நேசிங்க, பெரியவங்களா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருங்க. இந்த ஃபாதர்ஸ் டே ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும். நம்முடைய தகப்பனாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், தியாகத்தை பார்ப்போம். அந்த அன்புக்கு ஈடு உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம நேசிப்போம், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. அன்பின் தகப்பன இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவையில நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காச்சு ரத்தத்தையே சிந்தினீங்கப்பா. கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீங்க, சகித்தீங்க, பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க. நாங்க அந்த சிலுவையில் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்தீங்கப்பா. என் பிள்ளைகள் பாடுபடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பிள்ளைகள் மறுமையை விட்டுறக்கூடாது, அதுக்கு பாத்திரவான்களா மாறணும். பரலோகத்தை திறந்து பூலோகத்தில் பிறந்து அர்ப்பணிச்ச அந்த அன்பை பார்க்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களுக்கு அந்த அன்பு கீழாங்களை மீண்டுமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை நேசிக்க, உம்மை பற்றி கொள்ள நீங்க தான் எல்லாண்டு சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒரு அன்பற்ற நிலைமையில இருக்கலாம். பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, யாரை கவனிக்கலையே, அவர் அண்ணாத போலதான் நாங்க இருக்கிறோம், என் வாழ்க்கை எப்படி இருக்குதா, என்னதான் இருந்து என்னத்துக்கு புலம்புறாங்கன்னா நம்முடைய அன்பு அந்த உள்ளங்களை நிரப்பட்டுப்பா, இல்லங்களை நிரப்பட்டோம். தைரியம் உண்டாக்கட்டும். வலதுகையை பிடிச்சி தைரியம் கொடுங்க, நடத்துங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாளா இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிக்க நம்ம எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டோட அன்பு பெருசு, அது அல்ல அல்ல குறையாது, ருசிக்க ருசிக்க தவிட்டாது, அதை சொல்ல சொல்ல விவரிக்க முடியாது. அந்த அன்பு நம்ம நேரம் ஜெபிப்போம். அந்த அன்பினால மற்றவர்களை நேசிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு.